கரைக்கு கட்டி கரும்பு கடந்த உடம்பு கருங்கண்டு உன்னை கண்ணுக்குட்டி வளர்த்தானே உன் மேல உயிரே வச்சிருந்தாடி அவன் உயிரை எடுத்துட்டியாடி. யார் உசுர் எடுத்தா? எனக்கு தெரிஞ்சாவணும். எப்ப தானா சால எவனோ கொண்டிருக்காங்க எனக்கு தெரியும். எவனோ என்னடா? நீதான் அப்பனை கொன்னது நீதான்டா. உங்க அண்ணன் என்னடி செஞ்சா? ஓடுகாலிய பெத்தேன்னு நினைச்சு நொஞ்சு செத்தாரு உங்க அப்பா. யோ, யாரையா ஓடுகாலி? இவர் சம்மதத்தை வச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு புலம்பிட்டு தான் அமிச்சாரு. ஏய், கண்டபடி பேசாதீங்கடி. இவங்க சம்மந்த பேச வந்த அன்னைக்கு உன்னை வெட்டி போடணும்னு துடிச்சிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்த வேற வழி இல்லாம சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சிருக்காரு இந்த மனுஷன். நேத்திக்கே அந்த செய்தி வந்தோடனே பதறிச்சு. கரெக்டா காலையில 7 செய்தி வருது. சொல்லுங்கடா, இந்த சொத்துக்காவடா எங்க அப்பனை கொன்னீங்க? அநியாயமா என் அப்பனை கொன்னுட்டீங்களேடா. ஓடுகாலி, நான் தான் கொன்னேன். என்னப்ப சொத்துக்காக மட்டும் இல்ல, என் பையில கட்டிக்க சொல்லி அனுப்பி வச்சான் பாரு, அதான் ஆத்திரத்துல கொன்னேன். ஏய், அப்பனை மட்டும் இல்ல, அடுத்த சாவு உனக்கு உன் புருஷன் பேட்டா உன் கூட இருக்க அத்தனை பேரு கட்டாதுடா. ஏ மாளிகை, அவன் வயித்துல இருக்க உன் குழந்தைய கூட நான் விட மாட்டேன். அதையும் சேர்த்து கொல்லுவான்டா நாங்க. இது எங்க வம்சத்தோட மானம்டா. எத்தனை பேத்து வேணாலும் கொல்லுவான்டா அதுக்காக. ஏய், யாரடா கொல்லுவ? நம்ம அப்பாவை லாரி ஏத்தி கொண்டான். இன்னைக்கு சொந்த அப்பனையே கொண்டிருக்கான். அவன் சொன்ன மாதிரி நம்மளை கொலை பண்றதுக்கு அட்டெம்ப்டாவது பண்ணாமலே இருப்பாங்க. கண்டிப்பா செய்வான். பேசாம அவனை அவுட் ஆக்கிட்டா? அவுட்டுனா கொலை பண்ணிடலான்றீங்களா? ஆமா, சிங்கார சின்ன பையன், அவனை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடலாம். ஆனா தேவார விஷயம், அவனை இங்கேயே இப்பவே போட்டுடலாம். இங்கேயே வா. இவனை போட்டு 4 மாசம் தான். நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறேன். என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீங்க ஏனே போறீங்க? நான் போறேன். உங்களுக்கா இது கூட செய்ய மாட்டேனா? ஒட்டு கட்டியாடா நாதாரி. அவன் செயலுக்கு அவன் தான் அனுபவிக்கணும். நீ சொல்லு மாலிக். உங்களுடைய அண்ணனா போயிட்டான், அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுடு. அட போப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு. நீங்க கவலைப்படாதீங்க. கேஸ் இருந்தாலும் சொல்லு. உங்களுடைய கூப்பிடு. நீ வாங்க. நீ பேசாம வெட்டிடுவேன். போ, அங்கச்சி உறவலாம் கிடையாது. போயிட்டே இரு. போ போ. கொலியு பண்ணிட்டு தேன அவுட்டா இருக்காங்க பாருங்க. 5 நிமிஷம் தான்ட்டாங்க. ஒருத்தர் ஏறி கூடாது. எல்லாரும் போங்க. அண்ணே, அவனை ஏதாவது செய்யுங்க அண்ணே. அவனை கொன்னுருங்க. அதுதான் அண்ணனும் சொல்றாரு, அவனை இங்கேயே முடிச்சலான்னு. உங்களுடைய இந்த தேவாரம்ப வாழ மாட்டா, நம்மளையோ வாழ விட மாட்டான். என்னைக்கோ எப்போ செய்ய வேண்டியதை இன்னைக்கே இப்போவே முடிச்சிடலாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சரோ, நல்லா யோசிச்சு தான் முடிவு வந்திருக்கோம். என் கணக்கு தப்பாகாது. சொல்லு தங்கச்சி, உன் முடிவுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். சரிண்ணா, அவனை முடிச்சிருங்க. கிளம்பிட்டியா? இனி அடிக்கடி சாவு வீட்டுக்கு வர வேண்டி இருக்குமே. பாரு தேவாரா, கொல்லணும் நினைச்சா பட்டன் கொல்லணும். சும்மா பேசிட்டே இருக்க கூடாது.
இடத்துல அப்படியே நிக்கணும். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னால வாடா. நல்லது. சிங்காரம், இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடங்கு பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீயும் உங்க ஆட்டுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை வெறியில இருக்க, புரிஞ்சுதா? ஒரு கூலிக்கு 2 கூலியாச்சு.